ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செவிலிய அதிகாரிகள், மருத்துவ உதவியாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. 2 மாதங்களில் 400 மேல்நிலை, இளநிலை எழுத்தர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் உறுதி. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார ஊழியர்கள், அரசு விதிகள், ஆணைகள் அடிப்படையில் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தல். புதுச்சேரியில் மேலும் 3 மருந்துகளுக்கு தடை, மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி உத்தரவு. புதுவை பல்கலைக்கழகத்தில் காகிதமற்ற நிர்வாக சேவை தொடங்கி வைத்தார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செவிலிய அதிகாரிகள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 226 செவிலிய அதிகாரிகள் மற்றும் 67 மருத்துவ உதவியாளர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பேசிய போது, அடுத்த 2 மாதங்களில் 400 மேல்நிலை எழுத்தர் மற்றும் இளநிலை எழுத்தர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், இயக்குநர் செவ்வேல், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரசு விதிகள், அரசு ஆணைகள் அடிப்படையில் தங்கள் கோரிக்கைகளை தீர்க்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விதிகள், அரசு ஆணைகள் அடிப்படையில் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறி புதுவை மாநில சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் நர்சிங் அலவன்ஸ், பேஷண்ட் கேர் அலவன்ஸை 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் வழங்கிட வேண்டும் என்றும், பல ஆண்டுகளாக பணிபுரியும் NHM ஊழியர்களை அரசு ஆணைப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 50 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கும் RRகளை அரசு ஆணையின்படி மாற்றியமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. மேலும் RR அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களில் ஊழியர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் எனவும், தரமான மருத்துவ உபகரணங்களை வழங்கிட வேண்டும், ஊழலை ஊக்குவிக்கும் தனியார் மயத்தை ஊக்குவிக்காதே என்றும், பணியில் இறந்தவர்களுக்கு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த போராட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டன. அவர்கள் கன்சாலிடேட்டட் தொகுப்பூதியத்தில் பணிபுரிகிறார்கள். 20 ஆண்டுகளாக அவர்களை மத்திய அரசு பணியிடம் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தும் இந்த அரசு செய்யாமல் மறுக்கிறது. அப்ப இது மத்திய அரசின் கீழே இருக்கின்ற மாநிலமா இல்ல தனி மாநிலமா என்ற கேள்விக்குறி எங்க மனசில் உருவாகிறது. ஆகவே இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். புதுவை மாநில கூட்டமைப்பு சார்பாக இந்த ஒரு நாள் போராட்டத்தை நடத்துறோம். மெயினா எங்களுடைய டிமாண்ட் என்னன்னா, காலி பணியிடத்தை நிரப்புறது தான். ஏன்னா SI நாம்காக ஒர்க் குரூப் ஸ்டார்ட் பண்ணி 2004ல 200 போஸ்டிங் போட்டாங்க. இதுக்கு இன்சார்ஜ் சீஃப் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் 2005ல ஒரு 150 போஸ்டிங் போட்டிருக்கணும். 2006ல 150 போஸ்டிங் போட்டிருக்கணும். இப்போ வரைக்கும் அந்த பணியிடத்தை நிரப்பல. அது இப்போ 20 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ 2026 ரன்னிங். தென் ரிட்டையர்மெண்ட் ஆகி போறாங்களா, வருஷத்துக்கு ஒரு 30-40 பேர் போறாங்க. அதோடைய பணியிடங்கள் நிரப்பப்படலை இப்போ வரைக்கும். பிளஸ் ப்ரமோஷன்ல போறவங்கள பணியிட நிரப்பப்படலை. மெயினா இப்ப காரைக்காலில் மட்டும் தான் அந்த 200 போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நிரப்பப்படலை. இப்ப இருக்கிற இந்திரா காந்தி மருத்துவம் நிரப்பப்படலை. இதனால என்ன ஆகுதுன்னா, 5 வார்டுக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, நாங்க ஏன் போராட்டத்தை கையை எடுத்துக்கிறோம்னா, 5 வார்டு ஆக்சுவலி நான் எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்றேன், 5 வார்டுக்கு 3 ஸ்டாப் போட்டாங்கன்னா அங்க சஃபரா யாரு?
எங்களுக்கு ஒர்க் லோடு வர்றது செகண்ட் திங். பட் ஆனா அங்க சஃபர் ஆகுறது அட் ஏ டைம்ல 2 வார்டுலயும் பேஷண்ட் டிமாண்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாஃப் எங்க போவாங்க? 2 வார்டுக்கு ஒரு ஸ்டாஃப் பார்க்கும்போது அங்க சஃபர் ஆகுறது யாரு? இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாம போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அதோட இது தெரியல. இன்கேஸ் எனிதிங் வில் ஹேப்பன்னா வாட் வில் ஹேப்பன்? அந்த இடத்துல வந்து சஃபர் ஆகுது கண்டிப்பா பேஷண்ட். அதனாலதான் நாங்க வந்து இந்த போராட்டத்தை கையெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. செகண்ட், என்ஆர்எச்ல நிறைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஆல்ரெடி 20 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சொற்பமான சம்பளத்துல. அவங்களுக்கு நிரந்தர பணியிடம் கொடுத்தாலே கொஞ்சமாவது இந்த பணியிடத்தை நம்ம நிரப்பலாம். அதனாலதான் அதர் டெக்னீஷியன் நிறைய பேரு பணியிடம் நிரப்பப்படாதனால ஓடி டெக்னீஷியன் ஆகட்டும், லேப் டெக்னீஷியன், பிசியோதெரபி எல்லா இடத்துலயுமே பணியிடங்கள் நிறைய இருக்குது. ஆனா ஸ்டூடெண்ட்டை வச்சு எப்பயுமே ரன் பண்ண முடியாது. ஏன்னா 24 hours ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, மார்னிங்ல தான் வருவாங்க. ஈவினிங் நைட்ல நாங்க எமர்ஜென்சி, வி ஆர் ஹேண்ட்லிங் எமர்ஜென்சி. இருக்கிறவங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. இதுல சஃபர் ஆகுறது பேஷண்ட் அவங்களுக்காக தான். இப்ப கூட நாங்க போராட்டம் பண்றோம்னா யாருமே எனக்கு லீவ் எடுக்கல. எல்லா இடத்துலயுமே ஸ்கில்டு ஸ்டாஃப் டியூட்டிக்கு அமைச்சிட்டு மீதி இருக்கிறவங்க தான் இங்க போராட்டத்துல நாங்க வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு நாள் எல்லாருமே இப்ப சிக்கா வராங்க. 15 வருஷம் 20 சர்வீஸ்லயே எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லாம போகுது. ஃபுல் சர்வீஸ் பண்ணுவோமா என்னன்னே தெரியல. அவ்வளவு ஒரு மன உளைச்சல்ல நாங்க ஆளாக்கப்பட்டிருக்கோம். சோ தயவு செய்து மேலிட வந்து இதை கருத்தில் கொண்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறேன். தேங்க்யூ. போலி மாத்திரை விவகாரத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் மேலும் 3 மருந்துகளுக்கு மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் போலி மாத்திரை விவகாரத்தை தொடர்ந்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மராட்டிய மாநிலம் நாக்பூரில் இயங்கி வரும் அக்ரோ லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் மற்றும் ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் படிக் பகுதியில் உள்ள மார்க் லெபார்டரி நிறுவனம் தயாரிக்கும் ட்ரெனன்சாமிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் ஆகிய 2 ஊசி மருந்துகள் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் லெஸ்ட்ரெம் பகுதியில் உள்ள ரோஹிட் ஃபெரேஸ் நிறுவனம் தயாரிக்கும் நியோசார்ப் மருந்து ஆகியவை போதிய தரம் இல்லாதது ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் இதனால் இந்த 3 மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதித்து புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தடை செய்யப்பட்டுள்ள இந்த ஊசி மருந்துகளின் இருப்பு விவரம் மற்றும் அந்த மருந்தை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பிய விவரத்தை உடனடியாக மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காகிதமற்ற நிர்வாக சேவை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மின்னணு அலுவலகம் மூலம் காகிதமற்ற நிர்வாகம் மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு அழைப்பு இன்டர்காம் அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கி சேவைகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக இயக்குநர், பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மின்னணு அலுவலகம் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் செயல்திறன் மற்றும் காகிதமற்ற நிர்வாகத்தை மேம்படுத்தும் கண்காணிப்பு அமைப்பு, வெள்ளி விழா வளாகத்தின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை உறுதி செய்யும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராயர் என்பவரது மகன் அப்பு என்கிற ஜவகர் பிரபல ரவுடி ஆவார். இவர் மீது 2 கொலை, அடிதடி, கஞ்சா விற்பனை உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் புதுவை, விழுப்புரம் காவல் நிலையங்களில் உள்ளன. இந்நிலையில் ஜனவரி 28ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் கோட்டக்குப்பம் கரிக்கடை சந்து சாலையில் அரிசி குடோன் பின்புறம் அமர்ந்து அப்பு மது கொடுத்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அப்புவை சரமாரியாக வெட்டினர். இதில் தலை, முகம், கை என உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயம் விழுந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். மேலும் அவர் இறந்ததை உறுதி செய்த பின்னர் மர்ம கும்பல் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளது. இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே கோட்டக்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்த நிலையில் கிடந்த அப்புவை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த படுகொலை தொடர்பாக கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அப்புவை அவரது எதிரிகள் படுகொலை செய்திருக்கலாம் என்று தெரிவதாகவும் கொலையாளிகளை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கொலை தொடர்பாக கருவடிக்குப்பத்தை சேர்ந்த விக்கி, சந்தோஷ், ஹேமநாதன், சஞ்சய் ஆகியோரை இரவோடு இரவாக காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சமாதானம் பேச வரவழைத்து அப்புவை அவர்கள் தீர்த்து கட்டியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஜனவரி 29ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் 35 இடங்களும், மாஹேவில் 3 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு தகுதியுடையவர்கள் ஜனவரி 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் அடுத்த மாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை மாலை 5:45 மணி வரை ஆன்லைன் முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், ஆன்லைன் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அதனுடன் தேவையான ஆவணங்களை இணைத்து மார்ச் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்வித்துறை வளாகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இதற்காக விண்ணப்பிப்பவர்கள் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் எனவும், பிஎட் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முடித்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்கள் அடுத்த மாதம் பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பின்னர் பெற்றதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும், விண்ணப்பிப்பவர்கள் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும் எனவும், இடஒதுக்கீடு அடிப்படையில் வயது தளர்வு வழங்கப்படும் என்றும், புதிதாக வாங்கப்பட்ட இருப்பிட சான்றிதழை சான்றிதழ் சரிபார்க்கும் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து புதுவை காவலர் பொதுநல இயக்கம் சார்பில் புதுவை ஆளுநர், உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து காவல்துறை, குறிப்பாக சட்டம் மற்றும் ஒழுங்கு போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபடுபவர்களின் பணிசுமை மிகவும் அதிகமாக அதிகரித்து வருவதால் காவல்துறையினருக்கு பணிசுமையினால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் விதத்தில் வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுப்பு கொடுக்க வேண்டும் என்றும், வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு இல்லாதவர்களுக்கு 14வது மாத சம்பளமாக கொடுக்க வேண்டும் என்றும், பணியின் போது இறந்த காவல்துறையினரின் வாரிசுதாரர்களுக்கு விரைந்து பணி வழங்கப்படாததால் பலர் ஊர்காவல் படையாளராகவும் இருப்பதால் இதனை உடனடியாக பரிசீலித்து காவல்துறையில் காவலராக பணி ஆணை வழங்க வேண்டும் என்றும், மேலும் 58 வயது பூர்த்தியடைந்த காவலர்களுக்கு இரவு பணி வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும், மாறாக தமிழ்நாட்டு காவல்துறையில் செயல்பாட்டில் உள்ளது போல் புதுச்சேரியிலும் அதனை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்று புதுவை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு வந்துள்ள பிரான்ஸ் நாட்டின் சுற்றுலா பயணிகள் சைக்கிள் ரிக்ஷாவில் பயணம் செய்தவாறே நகரின் அழகை கண்டு ரசித்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை, பாரதி பூங்கா, அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதுண்டு. மேலும் புதுச்சேரியை சுற்றி பார்க்க வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வண்டி வாகனங்களை விட சைக்கிள் ரிக்ஷாவில் ஊரை சுற்றி பார்க்க மிகுந்த ஆர்வம் காட்டுவர். அந்த வகையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ள பிரான்ஸ் நாட்டினர் சுமார் 25க்கும் மேற்பட்ட சைக்கிள் ரிக்ஷாக்களில் புதுச்சேரி நகரின் அழகை ரசித்தவாறே வலம் வந்தனர். மேலும் புதுவையில் 25க்கும் மேற்பட்ட சைக்கிள் ரிக்ஷாக்களில் வெளிநாட்டவர் பயணம் செய்தவாறே நகரின் அழகை கண்டு ரசித்ததை உள்ளூர் மக்கள் பூரிப்புடன் பார்த்து சென்றனர். பிப்ரவரி 1ஆம் தேதி வள்ளலார் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள இறைச்சி விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்களும் பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வள்ளலார் தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் முழுவதும் மூடப்பட்டிருத்தல் வேண்டும் என்றும், மாறாக இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகளின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதிகம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு தனியார் நிறுவன ஊழியர் ஆன்லைன் வர்த்தகத்தில் 5 லட்சம் ரூபாய் இழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்பி அவர் சம்மதம் தெரிவிக்கவே உடனே அவர் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்கள் கூறிய லிங்க் மூலம் அவர் 5000 ரூபாய் முதலீடு செய்ததை தொடர்ந்து அவருக்கு 3000 ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. எனவே அவர் பல்வேறு தவணைகளாக 5 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் தனக்கு கிடைத்த லாபத்தை வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்துள்ளார். ஆனால் அது முடியவில்லை. இதனால் அவர் தனக்கு ஆலோசனை வழங்கிய நபரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தபோது அவரால் முடியவில்லை. இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து
சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 16,395 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 4,220 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.